வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னோட லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். லஞ்ச்ல வந்துட்டு நான் இன்னைக்கு கம்ப்ளீட் லஞ்ச் ஒர்க் இல்லாம கத்திரிக்காய் பின்ன கருவாட்டு மொச்சக்கொட்டை வச்சு ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு, கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல கருவாட்டு குழம்பு நம்ம எப்படி செய்யறதா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நிஷி பிரின்சஸ் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போற டிஃப்ரெண்டான வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு நான் எடுத்து வச்ச இன்கிரீடியன்ட்ஸ்னா சிம்பிளா கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா வந்துட்டு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். குவிக்கா நம்ம எவ்வளவு ஈஸியா செய்ய முடியும்ன்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். கருவாட்டு குழம்பு ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எவ்வளவு குவிக் அண்ட் ஈஸியா நம்ம செய்யலான்றது தான் பார்க்கலாம். சிம்பிளா அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டா எப்படி நான் செய்ய போறேன்றதை இன்னைக்கு நான் இந்த வீடியோல காட்டிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கேன். கண்டிப்பா கருவாட்டு குழம்பு வந்துட்டு புளி தேவைப்படும். மொச்சக்கொட்டை பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சீசன் இப்ப இல்ல, அதனால நம்மளுக்கு வந்துட்டு ப்ராவிஷன் ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ப்ராவிஷன் ஸ்டோர்ல வந்துட்டு காய வச்ச மொச்சக்கொட்டை கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வறுத்துட்டு, என்னோட நேபர் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், இது ஊற வைக்கலனா கூட செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஊற வைக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி ஒன் டே பிஃபோரே ஊற வச்சிருந்தா குவிக்கா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு இதை வறுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம வேக வச்சோம்னா குவிக்கா அதே மாதிரி வெந்துரும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு மசாலா அரைக்க போறேன். ஸோ மசாலாக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சமா பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, நாட்டி தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு பேஸ்டா அரைச்சிக்க போறேன். அது கூடவே புளியுமே சேர்த்து தான் அரைக்க போறேன். ஸோ எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். என்னோட ஸ்டைல்ல வந்துட்டு இன்னைக்கு நான் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிக்க போறேன். இது டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது. நம்மளுக்கு அரைச்சி எதுக்கு செய்வோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரேவி பக்குவத்துல கிடைக்கும். இப்போ வந்துட்டு மூணுமே தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப நான் ஒரு சின்ன சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் நாட்டி தக்காளி தான் சேர்த்ததுனால அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு புளிப்பு இருக்கும். ஸோ நான் கொஞ்சமா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்ப இதுல வந்துட்டு நான் மசாலாவும் சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன். அது இன்னுமே நல்லா இருக்கும். என்னென்ன மசாலான்றதை காட்டுறேன். மல்லித்தூள் தான் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் வந்துட்டு தாராளமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளுக்கு அப்புறமா நான் குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு குழம்பு தூள், சாம்பார் தூள் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு நான் எடுத்துட்டு வர போறேன். மசாலா அரைச்சாச்சு. ஸோ நான் வந்துட்டு குக்கர்ல செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குக்கர்ல வந்துட்டு எவ்வளவு எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த எண்ணெயில வேணாலும் நம்ம இஷ்டம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமா பூண்டு இது எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், பூண்டு. இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு தக்காளி 1 எடுத்து வச்சேன் இல்லைங்களா, தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண உடனே நான் அது கூடவே வேற இன்னைக்கு எடுத்து வச்ச வெஜிடபிள் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு கத்திரிக்காய் நல்லா இருந்ததால நான் கத்திரிக்காவும் மொச்சக்கொட்டை போட்டுதான் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். கத்திரிக்காவும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன் நான். இப்ப கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இந்த இடத்துல டைம்ல வந்துட்டு நான் மொச்சக்கொட்டையுமே சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப வந்துட்டு அரைச்சு வச்ச மசாலா இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி நான் ஊத்திட்டு இருக்கேன். ஸோ தண்ணி பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துட்டு இருக்கேன். இது நல்லா கொதி வந்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்கும் போது கரெக்டா ஒரு திக் கிரேவியா நம்மளுக்கு ரெடியா இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு. இப்ப காரத்துக்கு வந்துட்டு நான் மசாலா எல்லாமே குழம்பு தூள், மிளகா, அதுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே போதுமா இருக்கும். வேணும்னா மட்டும் நான் மசாலா ஆட் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா காரம் பத்தலைன்னா அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் நல்லாவே கொதி வந்துடுச்சு. நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொன்னா ஆட் பண்ண போறேன். ஃபைனலா கொஞ்சமா மல்லி இலை. இப்ப பாருங்க நான் தண்ணி எவ்வளவு ஊத்தி இருந்தேன். இப்ப திக்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வந்துட்டு நான் லிட்டு போட போறேன். இப்ப வந்துட்டு லிட்டு போட்டு
குக்கர் விசில் மூடியும் போட்டாச்சு. யூஸ்வலி நம்ம கருவாடு போட்டா 10 நிமிஷம் கருவாடு வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதோட ஈஸியா நம்ம பண்ண போறது என்னன்னா, குக்கர்ல வச்சா ஒரு விசில் விட்டு எடுத்தா நம்மளோட கருவாடு ரெடி ஆயிடும். ஸோ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா விசில் வந்தாச்சு, நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஃபேவரட் களி, அதுக்கு ஸோ கருவாடு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு திக்கான கிரேவி பண்ணியிருக்கேன். செம டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஈஸியாக உங்களாலையும் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல், ரசம், ரைஸ். ஸோ இன்னைக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸில் இதுதான் மென்யூ. நான் வந்துட்டு களியோட வீடியோ வந்துட்டு தனியாகவே நான் பண்ணியிருக்கேன். களி செய்கிறது எப்படி, ஈஸியாக களி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு களி உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் செய்ய தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னோட லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு நான் நத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் கூட கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு தேங்காய் இல்லாம ஒரு மீன் குழம்பு மாதிரி ஸ்டைல்ல நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டைல், உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம டேஸ்ட் அண்ட் எம்மியா இருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ண போது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.